திருச்சியில் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கின்ற மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டு களத்தில் நம்முடைய சாட்டை துரைமுருகன் அவர்கள் இணைந்திருக்கார். அண்ணா வணக்கம். எப்படி போயிட்டு இருக்குது மாநாட்டு பணிகள்லாம்? தேர்தல் நேரத்தில் எல்லா அரசியல் கட்சியுமே மாநாடு போடுறது வழக்கம். ஆனால் அது மாதிரி ஒரு மாநாடை நாம் திட்டமிடலை. நாம் தமிழ்ச்சி 2016 தேர்தல் களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதே திருச்சியில் மாநில மாநாடு நடத்தினோம். தேர்தல் அரசியலில் முதல் முறையாக நாங்கள் பங்கேற்கிறோம் அப்படிங்கிறத அறிவித்தோம். அதற்கு பிறகு நாம் தமிழ்ச்சி கடந்த 10 ஆண்டுகளாக மாநாடு போடலை. அதற்கு பிறகு நடக்கக்கூடிய மாநாடு அப்போ நாங்கள் 1.1 கூட கிடையாது, வெறும் சுழியத்திலிருந்து தொடங்கணும். சுழியத்திலிருந்து தொடங்கும்போது நடத்தப்பட்ட மாநாடை விட 8.2 வாக்களை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறோம். தமிழ் தேசிய இனம், தமிழ் தேசியம் என்று இந்த சித்தாந்தத்தை ஏற்கக்கூடிய மக்கள் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கும் உலகத்திற்கே நடத்தக்கூடிய ஒரு தமிழ் தேசிய மாநாடு. வெறும் நாம் தமிழ்ச்சியுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம், நாம் தமிழ்ச்சி தேர்தலுக்காக நடத்துகிற மாநாடு அப்படிலாம் இல்லை. உலகத் தமிழருக்காக தமிழ் தேசியத்திற்கு என்று ஒரு மாநாடு நடத்துகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி யாரையோ பெரியாருன்னு சொல்கிறாங்க. இந்த அரங்கத்துக்குள்ளே கிட்டத்தட்ட எங்களுக்கு 470 பெரியார் இருக்கார். அந்த பெரியாரில் எந்த பெரியாருக்கும் இடம் இல்லை, எங்கள் பெரியாருக்கு மட்டும் தான் இடம் இருக்குன்னு இந்த உலகத்துக்கு பறைசாட்டுவதற்கு நாங்கள் காட்டுறோம். தொல்காப்பியர் தொடங்கி வள்ளுவரில் ஆரம்பித்து இந்த பக்கம் தமிழ்தாய், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கத்தை உருவாக்கிய பாண்டிய மன்னர்கள், கணைக்கால் இரும்புரை, சேர மன்னன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், புலித்தேவன், மருதுபாண்டி, தீரன் சின்னமலைன்னு சொல்லி தமிழ் முன்னோர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள், மாவீரர்கள் என்று ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள் வச்சுருக்கோம். வைக்க இடம் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட 84 ஏக்கர் திறனுக்குள்ள வச்சுக்கணும் இடம் இல்லை. அந்த பக்கம் அண்ணன் சீமானுடைய கோட்பாடுகளை ஒரு 130 பதாகையில் வச்சுருக்கோம். இந்த 2-3 கொள்கை தலைவர் வச்சுருக்கவங்களுக்கே பக்கா மாசு பிளாஸ்ட்டுங்கிறாங்க. நாங்கள் 570 கொள்கை தலைவர் வச்சுருக்கோம். அப்படின்னா நாங்கள் எவ்வளோ பெரிய பிளாஸ்ட்டுங்கிறது இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கான மாநாடு தான் இந்த மாநாடு. 3 வகையான கொடிகள் பறக்கிறது. ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டு கொடி. இது என்ன மெசேஜ், என்ன கடத்துறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி, ஒரு அடையாளம், இதை தமிழக மக்கள் இதை பெரிய அளவுக்கு இதை ஒரு ஈர்ப்பாக பார்க்கிறார்களா? மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு மாநிலத்திற்கென்றும் ஒரு மொழி இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு உணவு இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு உடை இருக்குது. அதுபோல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கொடி இருக்குது. இந்த கொடி என்பது எங்களுடைய கொடி இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லணையை கட்டிய கரிகால் சோழன் ஏந்திய புலிக்கொடி, எங்கள் பாண்டிய மன்னனுடைய கொடி, சேர மன்னனுடைய கொடி, மூன்றையும் இணைத்த மூவேந்தருடைய கொடியை இணைத்து மாப்போசி போன்ற சிவந்தியாத்து போன்ற தலைவர்கள் உருவாக்கிய கொடி, தமிழ் தேசிய தலைவர்கள் உருவாக்கிய கொடி. எப்படி கேரளாவுக்கு என்று 2 இரட்டை யானைகள், இரட்டை யானை நீங்கள் வேற எங்கேயாவது போயிடாதீங்க, கேரளாவுக்கு இருக்கிற உண்மையான இரட்டை யானை கொடி இருக்குதோ, மஞ்சள் சகப்பு அப்போ நீங்கள் வேற எங்கேயாவது போயிடுவீங்க. மஞ்சள் சகப்புங்கிறது கர்நாடகாவுடைய மஞ்சள் சகப்பு, புரியுதா உங்களுக்கு? அப்படி அவங்களுக்கு இருக்கு இல்லையா? அதுபோல் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு அடையாளம் இந்த மூவேந்தருடைய வில், அம்பு, புலி. இதை நான் 2018 நவம்பர் 1ஆம் நாள் தமிழ்நாடு நாளாக அறிவித்து அண்ணன் சீமானவர்கள் தமிழ்நாடு மொழி வழியாக மாநிலம் பிரிந்த நாளை இந்த கொடியை ஏற்றி நடத்தினாங்க. பல்வேறு தடைகள் இருந்தது. தடையை மீறி ஒவ்வொரு ஆண்டும் இந்த கொடியை ஏற்றுறோம். முதல் முறையாக நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் இந்த கொடி கோட்டையில் பறக்கும். எப்படி இந்திய தேசிய கொடி கோட்டையில் பறக்கணும் அப்படிங்கிறது விதி இருக்கிறதோ, அப்படி தமிழ்நாட்டு கொடி இந்திய தேசிய கொடிக்கு பக்கத்தில் பறக்கும். கர்நாடகாவில், கேரளாவில் பறப்பது போல் பறக்க விடுவோம் என்பதற்காகத்தான் இந்த கொடி. அதே போல் எங்களுடைய சின்னம், விவசாய சின்னம், சின்னத்தை இன்னும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை ஏற்படுது. அதனால் அதையும் கொடியாக நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம். இந்த கொடி உங்களுக்கு தெரியும், நாம் தமிழ் கட்சியில் கொடியாக 3 கொடிகள் பறக்குது. நாங்கள் யார் கூடயும் கூட்டணி இல்லை. ஆனால் இப்போ மற்ற கட்சியில் பார்த்திங்கன்னா 10 கொடி 12 கொடி பறக்கும். அது கூட்டணி கட்சி கொடி. இது கொள்கை கொடி. நாங்கள் தமிழ்நாட்டு மக்களோட இந்த கலாச்சாரத்தோட கூட்டணி இருந்திருக்காங்க. அந்த 3 கொடிகளை எழுந்திருக்கிறோம். திராவிடம் வேறையா, தமிழர்கள் வேறையா, வேறுபாடு இருக்கையான்னு பாட்டெல்லாம் போட்டிருக்கீங்க. பார்த்து அந்த பாடல் கேட்டேன். தமிழர்கள் தானே திராவிடர். இதை போய் நீங்கள் கேரளாவிலேயே, ஆந்திராவிலேயே, கர்நாடகாவிலே கேட்க முடியுமா? கேரளாவில் வாழக்கூடிய மலையாளம் பேசக்கூடிய மக்கள் மலையாளிகள், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தெலுங்கர்கள், கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் கன்னடர்கள், நாங்கள் தமிழர்கள். எங்களை கால்டுவலுங்கிற ஒருத்தர் வடநாட்டில் வாழக்கூடிய மக்கள் தென்னாட்டு மக்களை திராவிடர்கள் என்று அழைத்தார்கள் சொல்லியிருக்காங்க. நாங்கள் திராவிடரில், நான் தமிழன், தமிழை தாய்மொழியாக கொண்டவன், நான் தமிழன். அதனால் நாங்கள் திராவிடன் இல்லை. திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறு, ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லி நடுவில் நின்னா தமிழ் பேசக்கூடியவர்கள் தானே நாங்கள் திராவிடர்கள்னு சொல்கிறோம். தமிழர் அடையாளம் தானே தமிழர் மக்களுக்கு. மாதேசன் ஏன் சொல்லணும்? எதுக்கு காமேசன் சொல்கிறீங்க? மாதேசன் உங்கள் பேர், உங்கள் அம்மா அப்பா வச்ச பேர். நான் காமேசன் சொன்னால் காமேசு 2 ஒன்று தான் சொல்ல முடியுமா? நான் தமிழன், அதனால் நான் தமிழன், அவ்வளோதான். நன்றி சாட்டை துரைமுருகன். உங்களுடைய மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.